தூங்காதங்க தான் 12 மணிக்கு நான் தான் பெஸ்ட்டாக விஷ் பண்ணணும்னு சொல்லி போட்டு கேட்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 12 மணி ஆகிட்டு பார்த்தா எனக்கு நித்திர வருது தூங்க போகிறேன்னு இல்லை. வணக்கம், நான் உங்களிங்க இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் நிறைய நாட்களுக்கு பிறகு எங்கள் விதிஜா வந்திருக்கோம் எங்கள் வீடியோக்குன்னு களத்தில் இறங்குறோம் நாங்கள். ரெண்டுனா திடீரெண்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னா ஒரு சிற்றுண்டி தானே, ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். ஆனால் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸ்வீட் ஐட்டம் என்றாலே நான் தான் செய்யுது. அதை நீங்கள் அதுலேயே மதிச்சிடணும். நான் மந்திரிக்க வேண்ட கூட இப்போ அது ஸ்வீட் ஐட்டம் தயாரிக்க வேண்டும். ஆனால் வித்தியாசமாக செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட் ஐட்டம்னா அது கேக் செய்ய போகிறோம். கேக் செய்ய போகிறோம். கேக் செய்கிறதில் என்னடா வித்தியாசம் உண்டு யோசிப்பியல். ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தான், என்ன வித்தியாசம் முடியும்னா அந்த கேக் செய்கிறதுக்கான பொருட்கள் உதாரணத்துக்கு கோதுமை அதை மாஜரி முட்டை இதெல்லாம் இல்லாமல் ஒரு கேக் செய்ய போகிறோம். அதாவது கேக் செய்கிறதுக்கு தேவையான மெயினான பொருட்கள் என்னென்ன, கோதுமை மா, பேக்கிங் சோடா, முட்டை, அதே மாதிரி அவன், எதுவுமே பயன்படுத்தாமல் நாங்கள் கேக் செய்ய போகிறோம். என்ன கேக் செய்ய போறோம்? சாக்லேட் கேக் செய்ய போறோம். அதுவோ சாக்லேட் ஃப்ளேவர்லாம் செய்ய போறோம். ஆனா சாக்லேட் மட்டும் பயன்படுத்தும். எப்படி செய்ய போறோம்னு நீங்க வீடியோல பாருங்க. என்னடா எனக்கு கோதுமை மாவுல பேக்கிங் சோடா பயன்படுத்தி கேக் செய்ய தெரியா, அதெல்லாம் இப்படி செய்யறேன். இது எனக்கு ஈஸியா இருக்கு, இலகுவாகவும் இருக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கு, நேரமும் மிச்சப்படுத்து. அதுதான் என்ன இப்போ கேக் செய்யணும் கஷ்டம். அந்த போட்டு மாவு எல்லாம் போட்டு ரெண்டு சொல்றது முட்டையில் அடிப்பாங்களா போட்டு கையால் போட்டு, அதெல்லாம் சொல்றேன். அதை கண்ணேரத்துக்கு அடிக்கணுமா, சீனி கரையணுமான்னு. அடுத்தது குறிப்பிட்ட அளவுக்கு போடுறோம். இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு கொக்கோ பவுடர், இந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் அப்படி போடுறாங்க. சத்தியம் எனக்கு அந்த எவ்வளவு அளவு பார்த்தாலும் எனக்கு வருதே இல்லை. அடுத்தது அவன் ஜூஸ் பண்றதுக்கு எனக்கு புறவா தெரியாது. அதால நான் இப்படி செய்யறேன். எளிமையான முறையில் இப்போ கேக் செய்ய தெரியாதவங்க கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது முட்டை விரும்பாதாக்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கேக். ஏண்டா முட்டை சேர்க்கல தானே. அப்படின்னே இந்த கேக் என்னன்னு சொன்னால் இது எப்போ செஞ்சோன்னா நான் வெளியில் இருக்கக்குள்ள ஒரு முறை என் பர்த்டேக்கு செஞ்ச கேக்குன்னு. அதாவது அதான் நீங்கள் இல்லை, நாங்கள் வீடியோ கோல் எடுத்து கட் பண்ணி நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்டு அதால் இப்போ முதலாக அத்தானுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்கேன்னு செஞ்சு ஆட்டப்புறன்னு பார்த்தது சொல்லுங்க எப்படி இருக்கு. பார்க்க நல்லா இருக்கேன்னு சொன்னவர் அத்தான் டேஸ்ட் எப்படி தெரியானே சாப்பிடுதான் சொல்லுவார் எப்படி இருக்கு. ஒரு புது முயற்சி அவனு இதுக்கு முதல்ல நீங்கள் செஞ்சிருக்கீங்களா? எனக்கு நான் சாப்பிடல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கேக்கா வருமா இல்லை இது என்ன நடக்கும் தெரியல. நான் எனக்கு சாக்லேட் விருப்பம் இல்லை. சாக்லேட் உண்மையாகவே சாக்லேட் கேக் எனக்கு விருப்பம் இல்லை. நான் சாப்பிட்ற குறைவு. எனக்கு வெனிலா கேக் தான் விருப்பம். அப்போ நாங்கள் வீட்டில் இப்போ எளிமையாக செய்யக்கூடிய ஒரு கேக் தான் விதிஜா இன்றைக்கு செஞ்சு ஆனால் இதை சாப்பிட்டே நான் சொல்கிறேன், நீங்கள் சாக்லேட் கேக்கை விரும்புவீர். அப்படியா? அப்படி சாப்பிடுவா டெஃபினெட்லி. சரி, அப்போ பாப்போம் வீடியோக்குள்ள போவோம். வீடியோ போவோம் என்ன மாதிரி எப்படின்னு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்போ எங்கள்ட அந்த கேக் எப்படி வருன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு இன்னொரு வீடியோ செய்கிறதுக்கான ஒரு துண்டு அமையும் நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி எங்களை இந்த வீடியோ அமைதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் கேக் சாப்பிட விருப்பம், ஆனால் முட்டை ஸ்மெல் பிடிக்காம இருப்பாங்க. முட்டை மனம் விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்க. ஆனால் கேக் சாப்பிட விருப்பம். அவங்க என்ன செய்வாங்கண்டா கேக் சாப்பிடாமலே இருப்பாங்க. அப்போ இது முட்டை விடாதால அந்த முட்டை மனம் விருப்பம் இல்லாதாக்களும் சாப்பிடலாம். எக்லெஸ் கேக் நிறைய இதில் இருக்கும். இது என்னன்னு சொல்கிற மில்க் மெய்ட்லாம் செய்கிறாங்க. அது கொஞ்சம் விலை கூட வரும். ஏன்டா மில்க் மெய்ட் விலை கூடத்தானே. ஆனால் இது இலகுவாக செய்யக்கூடியதாகவும் இருக்கும், குறைந்த விலைக்குள்ளே செய்யக்கூடியதாகவும் இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்று பார்க்க போகிறோம். மெயினான இன்க்ரீடியன்ஸே இந்த சாக்லேட் பிஸ்கட் தான். இப்போ என்னத்தில் நம்ம இப்போ கேக் செய்ய போகிறோம் உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும். நாங்கள் சாக்லேட் பிஸ்கட்டில் இந்த கேக் செய்ய போகிறோம். அதே மாதிரி பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக இந்த ஈனோ இதுதான். அடுத்தது பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நாங்கள் ஈனோவை தான் பயன்படுத்த போகிறோம். இது ஏண்டா பேக்கிங் சோடா என்ன அளவில் ஒரு ஏதுன்னு எனக்கு தெரியா. இதேண்டா ஈனோண்டா ஒரு பேக்கெட் போதும் இதுக்கு. இது எல்லோரும் பயன்படுத்திப்பியல், எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட நாட்டு ப்ராடக்ட் தான், நெஞ்சரிவுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறவங்க. அடுத்தது இது மைலோ
பாலுக்கு பதிலாக மைலோ எடுத்துக்க, ஏன்னா பாலை காய்ச்சி ஆற வச்சு தேயணும். இது என்ன மைலோண்டா நேரடியாகவே சேர்க்கலாம். இது வந்து சீனி பிஸ்கட்டில் ஏற்கனவே சீனி இருக்கும், அதால் சீனி சேர்க்க வேண்டி வராது. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சமாக அத்தானுக்கு விருப்பம் என்றாலும் கொஞ்சமாக சீனி ஏற்பம் எடுத்து வந்து. அடுத்தது வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இந்த தட்டில் பூசுறதுக்காக. பட்டர் வச்சுக்கிறார்கள், பட்டர் பூசுவாங்க. நாங்கள் பட்டருக்கு பதிலாக பட்டர் சீட்டும் இதெல்லாம் நாங்கள் பட்டருக்கு பதிலாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். சரி, நாங்கள் பட்டர் சீட்டும் பயன்படுத்துவாங்க, நாங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். வேறு இது கொஞ்சம் கோதுமை இந்த ரேயில் சேர்க்குறதுக்காக, ரேயில் கேக் கொட்டாமல் வர்றதுக்காக பூசுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக கோதுமை எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பிஸ்கெட்ல மட்டும் செய்யலாம் இல்லை, அதாவது சாக்லேட் ஃப்ளேவர் சேர்ந்த எந்த பிஸ்கட்லையும் செய்யலாம், க்ரீம் இல்லாத பிஸ்கெட்லையும் செய்யலாம். ஆனால் நம்ம வந்து க்ரீம் வேறையாக செய்யணும். அதாவது இதுக்குள்ளே க்ரீம் பிஸ்கெட்டுக்குள்ளே க்ரீம் இருக்கிறபடியாக இதை எடுத்தேனா, ஏன்டா க்ரீமை வேறையாக எடுத்து வச்சா க்ரீமை சேர்க்கலாமே பிறகு கேக்குக்கு பூசுறதுக்காண்டு. இப்போ பிஸ்கட்டு வேறையாக க்ரீமை வேறையாக பிரித்து எடுப்போம். இந்த பிஸ்கெட்டை மட்டும்தான் பிளண்டரில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். அதனால் பிஸ்கெட்டை வேறையாக க்ரீமை வேறையாக. இப்போ வந்து எல்லா பிஸ்கட்டையும் க்ரீமையும் வேறு வேறு ஆக்கியாச்சு. இதை கொஞ்சம் 2-3 உடைச்சி எடுத்தா கொஞ்சம் பிளண்டரில் போட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையால் உடைச்சா உடையுது. இப்போ பிளண்டரில் போடுவோம். சாக்லேட் பிஸ்கட் கேக். ஃபஸ்ட் எவ்வளோத்தையும் அடிப்பேன், எல்லாத்தையும் போட்டு அடிக்கக்குள்ளே நிறைய தண்ணி. பாருங்க, மாவாயிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோடு 2 ஸ்பூன் சீனி, கணக்கு தேவையில்லை அவ்வளவு போதும். இப்போ இதோட வந்து வச்சிருக்கிற மைலோவையும் சேர்க்க போகிறேன். மைலோ கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கேன், நான் ஏன் எடுப்புறவு சொல்கிறேன். இப்போ இந்த பதத்துக்கு வந்துருக்கி, அதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுப்போம். இப்போ மிச்சம் இருந்த மயில கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் வந்து ஈனோவை போட போகிறேன். இப்போ பேக்கிங் சோடா என்னது போடுறோம், கேக் நல்லா பொங்கி வர்றதுக்கு, அதாவது ஊதி வருது தானே பேக்கிங் சோடா, அதுக்கு பதிலாக இப்போ இந்த ஈனோவை போடுறோம். பாருங்க இப்படி நுரைச்சி வருமானு வாங்கலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி பொங்கி வருதுன்ட்டு பாருங்க.
அடுத்து இன்னொன்று யோசிப்பேன் இப்போ தம்பி பிறந்திருக்கி அதை இதையும் சாப்பிட்றோண்டு சத்தியமெல்லாம் சாப்பிடல அத்தானுக்கு தான் செஞ்சு கொடுக்கப்புறேன் அதை சொல்ல தானே வேணும். ம் கோதுமை மாவில் நம்ம கேக் செய்ய வேண்டியதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமே. கஷ்டம். அது அந்த அளவுகள் சரியான விதத்தில் சேர்க்கணும். இந்த கோதுமை மாவில் செய்கிற கேக் வந்து நம்ம இப்போ மாவில் செய்கிற கேக் வந்து முட்டை சரியான அளவில், சரியான அளவில், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாம் சரியான அளவில் சேர்க்கணும். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு உடைச்சோமா, பிளண்டரில் அடித்தோமா, சீனியை கொஞ்சம் சேர்த்தோமா, இது ஈனோ பேக்கெட் ஒன்று உடைச்சி போட்டோம்டா விஷயம் முடிஞ்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்டா சரி. இப்போ க்ரீமை ரெடி பண்ணுவோம். என்ன செய்யணுமெண்டா இந்த எடுத்து வச்ச க்ரீமுக்குள்ளே மைலோவை கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்து போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். எடுத்தாச்சு. இது க்ரீம் ரெடி ஆயிடும். இப்போ கேக் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். அதாவது நான் ஆரம்பத்துலேயும் கூட சொன்ன மாதிரி இன்றைக்கு அவனும் ஜூஸ் பண்ணுறலன்னு சொன்னேன். அப்போ அடுப்பில் தான் அடுப்பில் தான் பேக் பண்ண அப்புறம் சொன்னேன். அப்போ எங்கிட்ட ஒரு பழைய ரைஸ் குக்கர் சட்டி இருந்தது. இது அடுப்பில் வச்சு வச்சு பற்றி போயிருக்கி. அதே மாதிரி உங்களோட பழைய என் அடுப்பில் வைக்க அப்புறம் தானே பழைய இனங்கள் ஏதாவது இருந்தேன். ஏன்டா இது கொஞ்சம் இந்த நெளிஞ்சு போயிட்டு அதால் நாங்கள் பாவிக்கிறோம்ல பழைய இது சட்டி அதை கொஞ்சம் வச்சு கொஞ்சம் நேரத்துக்காக சூடேற்றப்புறம் ரைஸ் குக்கர் மூடி இதில் வந்து என்னண்டா இந்த இடத்துல ஒரு ஓட்டரிக்கும். எல்லா ரைஸ் குக்கர் மூடியிலையும் இந்த இடத்துல ஓட்டரிக்கும். ஏன்டா தண்ணி ஆவியாக போடுறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்னென்னா கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த ஓட்டை தேவையில்லை. அதால் பேப்பரை வச்சு இந்த ஓட்டையை அடைக்க போகிறோம். இப்படி பேப்பரை இப்படி சுற்றி எடுத்து போட்டு இப்படி வச்சு அடைக்க போகிறோம் ஓட்டையை. சட்டி சூடாகி வாரத்துக்குள்ளே இந்த கேக்கை வந்து சட்டில் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். நான் நேரத்தோடைய சொன்ன நான் என்ன எண்ணெய் எடுத்திருக்கேன். நாங்கள் பட்டர் வேண்டில்லை அதில் எண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம். பட்டர் ஜூஸ் பண்ணக்கூடியார்கள் பட்டரை ஜூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான எந்த ஐட்டமும் பயன்படுத்தலை. நாங்கள் பட்டரும் பயன்படுத்துவாங்க. பட்டர், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, எதுவுமே பயன்படுத்தலை. எண்ணெய் தான் இப்போ இருக்குது. எல்லா ஊரங்கள்லேயும் சரியாக பூசி விட்டோம்டா. எண்ணெயை பூசிட்டு நல்ல எல்லா ஊரத்துலேயும் சமமாக பூசிட்டு இப்போ இந்த மாவை கொஞ்சம் போட்டு செட் பண்ணி இருக்கும். அதாவது கேக் ஒட்டாமல் இருக்கிறது. ஓ அதுக்கு பதிலாக பட்டர் சீட் பாவிக்கிறார்கள். பட்டர் சீட்டும் பாவித்து கொள்ளலாம். பட்டர் சீட் திடீரெண்டு வேண்ட முடியாட்டி இப்படி செய்யலாம். எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் இப்படி தட்டி விட்டு கேக் எல்லா இடத்தையும் பட்டு இருக்கும் பாருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம். நீங்கள் குயிக்கா நிறைய நேரம் எடுக்காது. சரியான டைம் என்னண்டு நான் இது கணிக்கலை. அதால் எனக்கு தெரியாது. இப்போ செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது ரேக்குள்ளே சேர்ப்போம். பிஸ்கெட் மிக்ஸிங்கை வந்து ரேக்குள்ளே சேர்ப்போம். சாக்லேட் கேக் மாதிரி இருக்கு. சாக்லேட் கேக்குக்கு பதிலாக தான் இதை மிக்ஸிங்கை வந்து இதுக்குள்ளே ஊற்றி போட்டோம். இப்படி இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்தால் சரியாகவே ஆகாது. அதால் இப்படி கொஞ்சம் இந்த ஒரு ரூத் பிக்கால் இப்படி செஞ்சு விட்டீங்களா. அதாவது பல்லு குத்துற குச்சி இருந்துக்கண்டா அதால் இப்படி செஞ்சு விட்டீங்களா. சரி செஞ்சுட்டு இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு பாருங்க. இதுக்குள்ளே வந்து இப்படி ஸ்டாண்ட் வந்து இருக்கும். ஸ்டாண்டை வைக்கணும். வச்சு அதுக்கு மேலே இந்த தட்டை நீங்கள் வைக்கணும். எனக்கு வந்து என்னடா இந்த தட்டு இப்படி இந்த சதுரமாக இருக்கிறதால வந்து வட்டம் வண்டாகி வைக்கலாம். நீங்கள் இப்படி இதில் நிற்கும். அதால் இந்த ஸ்டாண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவைப்படுறாங்க வைங்க. அதாங்க சொல்கிறேன். இப்போ இதை தூக்கி இதில் வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்தால் நம்ம இதை இறக்கணும்.
பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சைட் எல்லாம் பேக் ஆயிருக்கு. நடுவில் கொஞ்சம் பேக் ஆகல. அப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்தாலேருந்து நல்லா பேக் ஆகும் நினைக்கும். இப்படி குத்துனா பாருங்க இந்த ஒட்டி வருது. இப்படி ஒட்டி வரக்கூடாது, ஒட்டாமல் வரணும். இந்த சைட்டில் இருக்கிற குத்தி காட்டுறோம் பாருங்க, ஒட்டாமல் வரணும். ஒட்டலை பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். இது வந்து அப்படியே கூழ் அரிக்கி. அப்போ இது கொஞ்சம் நல்லா வேக் ஆகணும் நடுவில். என்னுடைய வேக்காய் வந்திருக்கேன்டி சரியா சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கி. நான் நினைச்ச 15 நிமிஷம் காணுமெண்டு நடுவில் கொஞ்சம் முட்டுது, இங்கே சைடில் நல்லா இருக்கி. அதில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேக்காய்க்கணும். நல்லா இருக்கு, நடுவில் கொஞ்சம் நெருப்பு விழுந்த குறைவாக இருந்தால் பேக்காயில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். பாருங்க கேக் நல்லா வந்திருக்கு. கேக்கு வந்து இந்த ரேயில் தான் இறக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். சாக்லேட்டை நேரத்தோட ரெடி பண்ணுவோம்னு பார்த்தோன்னா கேக் பேக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏட்டா அப்புறம் மெல்ட் ஆகுனது திரும்ப கட்டி ஆகிடுங்க. அப்போ மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கேக்கு இறக்குனது பிறகு கேக் ஆறி வாரத்துக்குள்ளே நம்ம மெல்ட் பண்ணி எடுப்போம்னு பார்க்கணும் சாக்லேட்டு. அடுத்து வந்து இந்த சாக்லேட் செய்ய வேண்டி வந்த காரணம் என்னென்னா பழைய மெமரி சேர்ந்து சொல்லணும். ஏன்னா அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ அத்தான் வெளிநாட்டில் இருந்தது ரெஜிஸ்டர் வச்சுட்டு அவரை பர்த்டே வந்தது. அப்போ எனக்கு கேக் அவருக்கு வெட்டணும் பண்ணு திடீரெண்டாவது தோணிச்சு. ஆனால் கேக் பண்ணிட்டு போயிடல. அது அப்போ அந்த டைமில் நான் வந்து எங்களோட சித்திரை விட்டேன் நின்றேன். நைட் டைம் அம்மாக்கள் ஒருத்தரும் இல்லை இங்கே, அதால் நாங்கள் நின்றோம். திடீரெண்டு ஐடியா வர என்ன செய்யலாமுண்டு, இப்படி சாக்லேட் கேக்கில் செய்யலாமுண்டு ஐடியா வந்து செஞ்சு அத்தானோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். ஃபோன் இன்றைக்கு இது தூங்காதங்கத்தான் 12 மணிக்கு நான் தான் பெஸ்ட்டாக விஷ் பண்ணணும்னு சொல்லி போட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மம்மா சித்தி சித்தப்பா தம்பி எல்லாருக்கும் தெரியும் நான் இது செய்ய போகிறேன்னு. வெற்றி சொல்லலை, சொல்லாமல் அத்தாண்டு சொல்லாமல் வச்சிருந்து ஓட்டு சித்தியா 12 மணி ஆகிட்டோம். அத்தா எனக்கு நித்திர வருது தூங்க போகிறேன்னு இல்லை ஒரு மாதிரி போய் தத்தான். நான் அதை காட்டிக்கொள்ளலை முகத்தில். நீங்கள் தூங்குங்க டயர்டாக இருக்குமென்னு போட்டு ஊர் வச்சுட்டாரு. நாங்கள் போய் மேசையில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திரும்ப கோல் எடுத்த உடனே நீங்கள் தூங்க போகிறேன் தூங்கலையாடு இங்கே பாருங்கன்னு காட்டு. அத்தான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்னு சர்ப்ரைஸாக எல்லாருமா நின்று நாங்கள் கேக் வெட்டினவர் அங்கே இருந்தவர். அந்த ஒரு மெமரிஸ் தான். நானே செஞ்சு வெட்டுறீ நானே சாப்பிடுந்தேன். அப்போ இப்போ ஒரு நாலு மாதிரி செஞ்சு கொடுக்கல இங்கே வந்ததுக்கு அப்புறம். அதால் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கட்டுன்னு சொல்லட்டுமெண்டு தான் இப்போ ட்ரை பண்ணுறது. தெரிந்ததில் கேக்கை பார்க்கல பாருங்க நல்லா இப்போ நடுவில் கேக் ஆகிட்டு நல்லா வந்துருக்கு பாருங்க. ஒட்டுது இல்லை பாருங்க நல்லா பார்த்து இல்லைன்னா தெரியும். இப்படி ஈக்கில் விட்டு பார்த்தா இதில் தெரியக்கூடாது. நல்லா வேக் ஆகிட்டு பாருங்க நீங்கள் அப்படி வந்துருக்கு பாருங்க கேக். இப்போ வந்து இதை இறக்கப்புறேன். பிஸ்கெட்ல செஞ்ச கேக் மாதிரி இல்லைன்னு டேஸ்ட்டும் அப்படிதான் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் சூடாகட்டும். எல்லாரும் சொல்லுவாங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணுறேன்ட்டு. அதாவது கீழே சூடான தண்ணிக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே சாக்லேட்டை போட்டு பால் கொஞ்சம் விட்டு மெல்ட் பண்ணால் நல்லா மெல்ட் பண்ணப்படும். நேரடியாக சாக்லேட்டை அடுப்பில் வைக்காமல் தண்ணி பாத்திரத்துக்கு மேலே வச்சா நல்ல இலவா அந்த ஆவியில் மெல்ட் ஆகும். அப்படி தான் இப்போ செய்ய போகிறோம். பால் விட்டு கூட இதை மெல்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கேக்குக்கு வந்து மைலோ கேக் இது வந்து என்னென்னா ஏற்கனவே நான் க்ரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நடுவில் பூசுறதுக்கு. இது மேலே சாக்லேட்டு ஊற்றுவாங்க, அதுக்கு ஊற்றுறதுக்கு தான் இது ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா சாக்லேட் வேண்டி சேருங்க, இல்லை சாக்லேட் சேர்க்காம விட்டாலும் போதும். நம்ம கேட்கணும் க்ரீம் ரெடி பண்ணி வச்சு தானே இருக்கேன். நம்ம பார்த்தீங்களா நல்லா மெல்ட் ஆகி வருது. அப்படி செஞ்சு விடுங்க 4 மூலையும். மாசியத்தோடைய ஒட்டிருக்காது எண்ணெயும். பார்த்தீங்களா நல்லா வந்துருக்கு பாருங்க. இப்போ இன்னும் சொப்டாக வந்துருக்கு அந்த கேக் மாதிரி. இந்த கொஞ்சம் அரிக்கி நல்ல. இது வந்து சாக்லேட் இந்த பிஸ்கட்டோட இருந்த க்ரீம் மைலோவும் சேர்த்தது. அதை எப்படி பூசி எடுக்கணும்.
இது வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுது. இதை வந்து இன்னொரு லேயராக கேக்குக்கு மேலே ஊற்ற போகிறேன். ஓடி வரைக்கும் பாருங்க, அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கி. இப்போ இன்னொரு ஸ்வீட் ஐட்டம் செய்ய போகிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம் இதில் தான் செய்ய போகிறேன். அதுவும் இதுவும் வந்து என்ன செய்ய போகிறோம்டா, ஒரு டிஃப்ரெண்டான சாக்லேட் ஒன்று செய்ய போகிறேன். வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எங்கள் டேக்குன்னு வேண்டி வச்சு மில்க் மைட் இருந்தது, அவள் கொஞ்சம் சேர்க்கப்படுறேன். மில்க் மைட்டோட நல்லா குழச்சி எடுத்தது இப்படி உருண்டை மாதிரி இதை இப்படி இப்படி பிடிச்சி எடுக்கணும். எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு பர்பஸ் சாக்லேட், டிஃப்ரெண்டாக ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தது. இப்படி பிடிச்சி எடுத்துட்டு நல்லா இப்போ சாக்லேட்டுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி, அவ்வளோதான் சாக்லேட் ரெடி. இந்த பொருட்களை வச்சு சாக்லேட்டும் சேர்த்து செஞ்சிருக்கேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வச்சேன் நான். அந்த மெல்ட் பண்ணது தானே நல்லா ரைட்டாக பிடிக்கிறதுக்கு நல்லா ரைட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சேன் நல்லா ரைட்டாக வரும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுப்போம். க்ரீம் சாக்லேட் எல்லாம் விட்டானே, அதால் நல்ல இதாக வருது கேக். இப்போ வந்து டேஸ்டிங் டைம். இப்போ வந்து தான் சாப்பிட பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. கேக் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு பாருங்க எப்படி இருக்குண்டு காட்டுங்க. காட்டு அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குண்டு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போனே. அப்போ கோதுமை மா இல்லாமல் கேக் செஞ்சுருக்காங்க. இது ஒரு இலகுவாக வீட்டில் செய்யக்கூடிய கேக் தான் இது. இப்போ திடீரெண்டு இது செஞ்ச காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இதுக்கு முதல் நான் வெளியில் உள்ள இது செஞ்ச கேக் தான் அது. கேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துருக்கு இதா, இது பாருங்க. இது வாவ், உள்ள கையெல்லாம் கழுவிட்டு வந்துருக்கா சாப்பிடுங்க. அப்படியா? சொல்லு என்னடு கையை கழித்து வந்து எடுத்து சுண்ணாம்பு அடைத்து இப்போ என்னதுக்கு வந்து காய கழித்து சாப்பிட என்ன சாப்பிட கேக் அதுதான் ஆச்சு. அடிங்க அடிங்க இப்படி 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 இப்போ பிஸ்கெட்டில் செஞ்ச கேக் மாதிரி இல்லை, உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை வந்து இப்படி வர நான் உங்கள் லிங்கா. பாய்.